வணக்கம் உறவுகளே, வாங்க இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பர்மா ஃபுட்டு தாங்க இது. ரொம்ப ஃபேமஸானது சென்னையில். அத்தோன்னு சொல்லுவாங்க இதை. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் வந்து கொஞ்சமாக கேசரி பவுட்ரு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணும்போது உடையிற மாதிரி வேகணுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், கோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லெமன் கூட கொஞ்சமாக சால்ட்டு கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி தண்ணி, அப்புறம் பூண்டு நல்லா வறுத்து அந்த எண்ணெயோடு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வரமிளகாய் விதை அதை எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தட்டைங்க, இதை வந்து பாருங்கள், நூடுல்ஸ் போட்டேன், கோஸ் போட்டேன், லெமன் சாறு கொஞ்சம் போட்டேன், புளி சாறு போட்டேன், ஆனியன் போடுறேன். இங்கே பாருங்கள், ஆனியன் போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த எண்ணெயோட இதை ஊற்றுறேங்க நான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மிளகாய் அது போடுறேன். அதுக்கப்புறம் தட்டையை 2 தட்டு போட்டால் போதுங்க. இதை நான் வீட்டிலேயே செஞ்சது, கடையில் வாங்குனது இல்லைங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா, இது கை போட்டு தாங்க பண்ண முடியும், ஏன்னா கரண்டியில் வராது. அதனால் நல்லா கையை நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் அப்படி தாங்க பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான அத்தோங்க. நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே இதை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க.